யாருடைய பிறந்த நாள் தமிழ் வளர்ச்சித்துறை அகராதி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதையர், ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி வையாபுரி பிள்ளை, ஆப்ஷன் டி சிங்காரவேலு முதலியார், ஆப்ஷன் இ இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ இதற்கான சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஸோ 18 வயதிலேயே இவர் கத்தோலிக்க குருவாக பதவியேற்றிருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. ஸோ இவருடைய சிறப்பான அந்த மறைப்பணிக்காக தான் 1710 ஆண்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூத்துக்குடி, கோவை இந்த இடத்துல இவர் தமிழ் பயின்றிருப்பார். ஸோ இவருடைய தமிழ் ஆசான் பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிர தீபக் கவிராயர். ஸோ இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு இவருடைய பெயரை தைரியநாதன் அப்படின்னு மாற்றம் செஞ்சிருப்பார். ஸோ அதன் பின்னாடி மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவருடைய பெயரை வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றி இவரை புகழ்ந்து அழைத்திருப்பார்கள். ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா முதலாக அந்த அகராதி, அதாவது இங்கிலீஷ்ல டிக்ஷனரி இருக்கிறது மாதிரி அந்த அகராதியை முதலாக தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீரமாமுனிவர் தான். ஸோ இவருடைய முக்கியமான அந்த காப்பியம் தேம்பாவணி. ஸோ இந்த நூலினுடைய முக்கிய போதனை பாத்தீங்க அப்படின்னா அன்பு விதைப்போருக்கு அன்பு கிடைக்கும். ஸோ அன்பு விதைப்போருக்கு அன்பு கிடைக்கும். ஸோ இவர் முதலாக அந்த தமிழ்ல அகராதியை தொகுத்ததினால்தான் இவருடைய பிறந்த நாளான நவம்பர் 8ஆம் தேதி தமிழ் வளர்ச்சித்துறையானது அகராதி நாளாக மற்றும் அரசு நாளாக கொண்டாடப்படுகிறது.